இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரம்மி ஆயில் பண்ண போகிறேன். பிரம்மி ஆயில்னால் தமிழில் வந்து வல்லாரக்கீரை சொல்லுவோம்ல, அது குழந்தைங்க ஞாபக சக்திக்காக சாப்பிடுவாங்க. நீங்கள் அதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி தோசை பண்ணலாம், இல்லை இட்லி பொடியில் சேர்க்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஹேர் ஆயில் பண்ண போகிறேன். பிகாஸ் இன்றைக்கி நான் வந்து எஸ்பெஷலி விமென்காக பண்ணுறேன். ஸோ இந்த கண்ணெரிச்சல், முடி கொட்டுறது அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். உங்கள் சிஸ்டமே கொஞ்சம் கூல் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் நிறைய வளர்ந்துருந்துச்சு. அங்கேருந்து தான் நான் வாங்கினேன். அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். அவங்க தொட்டியில் வச்சுருந்தாங்க. நான் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன். ஸோ நம்ம ஊரில் வந்து பேக்கெட்லேயே கிடைக்கும். இங்கே இப்போ யூஎஸில் கலிஃபோர்னியாவில் இங்கேயும் கிடைக்குது, சில இந்தியன் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. ஸோ எப்போ கிடைச்சாலுமே வாங்கி உள்ளுக்கும் சாப்பிடுங்க. இது மாதிரி எண்ணெயும் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. முடிஞ்சால் இந்த பிளான்ட் கிடச்சா வீட்டில் வேரோட சின்னதாக வச்சா கூட போதும், அது வளர்ந்துடும். ஸோ கண்டிப்பாக இதை ஆயில் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் அனைத்து பெண்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க. வெல்கம், ப்ளீஸ் கம். No, Tom. Nice stop. Nice stop. 3, 1. Tony, stop. I'm gonna erase some points. Okay, yeah. Okay, we're at 30. Okay, 3, 2, 1, go. Go. Banana. Chick. Banana. Chick. Come on, Ben. Oh no. Actually, Okay, you guys turn the. No, you guys need to shoot here. No. Yeah, no, they shoot there.
இந்த ஆயில் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும் ஃபஸ்ட்டு. என்கிட்ட வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான் இருக்குது. நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற ரெகுலர் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணுங்கள். பட் பியூராக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இந்த மெல்ட் பண்ண போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அது கூட எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும். அப்புறம் இந்த வல்லாரைக்கீரை சேர்க்கணும். இதான் வல்லாரைக்கீரை பாருங்கள், தாமரை இலை மாதிரி இருக்குல்ல, இதுதான் வல்லாரைக்கீரை. நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாட்டோம்னே நீங்கள் வல்லாரைக்கீரை சேர்த்துடலாம். போட்டுட்டு சடச்சடன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் தீயை குறைச்சிட்டு வல்லாரைக்கீரை சேர்க்க போகிறேன். இது வந்து பிரம்மி அப்படின்னு சொல்கிறாங்க, பிரம்மி ஆயில்னு போட போகிறேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த இலை வந்து நல்லா சத்தம் அடங்குற வரைக்கும் இந்த எண்ணெயில் வந்து அந்த இலை நல்லா வேகணும். பாருங்க, சத்தம் குறைஞ்சிருச்சு சரிங்களா? நீ ப்ரெஸ்ஸில் ஆகுதா, ஒரு முருன்னு ஆயிடுச்சு. சத்தம் ஃபுல்லாக நின்றுட்டு அப்புறம் சத்தம் ஃபுல்லாக நின்றுடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே கூல் ஆகணும். இதுக்கப்புறம் இது கலர் மாறி இருக்கும், வந்து பார்ப்போம். கூல் ஆகட்டும். அதே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் வைக்க அந்த ஆயிலில் அந்த லைட் க்ரீன் கலர் வந்துடும். பட் நான் ஃபில்டர் பண்ணிட்டு போகிறேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நான் வந்து இந்த சின்ன கிளாஸ் கொஞ்சம் தானே எண்ணெய் போட்டேன், அதனால் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. நம்ம வேணும்னா ஓகே, இது மாதிரி ஒரு நான் சீஸ் கிளாத் எடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க வேட்டி ஏதாவது க்ளீனான ஒரு துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், என்ன வாசனை கம்ம சூப்பராக இருக்குது. ஒரு லைட் க்ரீன் ஷேடில் இருக்க ஆயில். நம்ம நிறைய பண்ணோம்னா இந்த லீஃபோடையே வச்சுக்கலாம், ஏன்னா லீஃப் அடியில் செட்டில் ஆகிடும். நம்ம மேலே அப்புறம் எண்ணெய் இடலாம். கொஞ்சம் என்ன பண்ணுறதுனால ஜஸ்ட் ஃபில்டரிங் அவுட். போதும், அவ்வளோதாங்க. இதுதான் பிரம்மி ஆயில். பாருங்கள், தங்க நிறமாக இருக்குது. நிஜமாலுமே தங்கம் தான் இது. இதை நீங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது சூடு. இந்த அளவுக்கு கைப்பொருட்களவு சூடு பண்ணி தலையில் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இதோடைய பெனிஃபிட் என்னென்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.